தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பையின் அரையிறுதி சுற்று ஆரம்பிச்சிருச்சு. முதல் அரையிறுதி ஆட்டம்ல தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல மோதுறாங்க. ஸோ அந்த ஆட்டத்தை பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் தமிழ் நம்மளோட நினைஞ்சுக்கிறாங்க. தமிழ் வணக்கம். வணக்கம். ஸோ தமிழ் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கா வந்து அன்பீட்டனா வந்திருக்காங்க. ஆனால் நியூசிலாந்து வந்து 2 ஆட்டங்களை தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரூப் ஸ்டேஜில் ஒன்று, அதுக்கப்புறமா நம்மளுடைய சூப்பர் 8 சுற்றுல தோத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு? சவுத் ஆப்பிரிக்கா தான் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது டோர்னமெண்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அன்பீட்டனா வந்திருக்காங்க. டீம் வைஸாகவும் சரி, ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட், பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இந்த கேமில் இருக்காங்க. கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது நியூசிலாந்துக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து சலச்சவங்க இல்லை, பட் அட்வான்டேஜ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான். கடைசி 5 T20 ஆட்டங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்பர் ஹேஜ் நியூசிலாந்து தான் இருக்காங்க. 3 ஆட்டங்களை நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா 2 ஆட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் T20 உலகக்கோப்பைன்னு வந்துட்டா தென்னாப்பிரிக்கா தான் மாசு. ஏன்னா இது வரைக்கும் 5 முறை வந்து தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் மோதிருக்கிறாங்க. ஆனால் 5 முறையுமே வந்து தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருக்கு. இது வரைக்கும் நியூசிலாந்து கூட தோத்ததே கிடையாது T20 உலகக்கோப்பையில். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வந்து தென்னாப்பிரிக்கா வந்து உங்கள் ஏரியா வேணால் நீங்கள் மாசாக இருக்கலாம், உலகக்கோப்பை வந்துட்டு நாங்கள் தான் மாசு அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இந்த உலகக்கோப்பையிலுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் அட்வான்டேஜ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துட்டோம்னா பேட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டிங் கொஞ்சம் நல்லா டெப்த் இருக்குது. டாப் ஆர்டரில் எல்லாருமே ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த பேட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அவங்க மார்க்ரம் அண்ட் குவிண்டன் டிகாக் இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்க மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சும்மா தம்சம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வரும்போது மில்லரு, ரெக்கல்டானு, டெவால்ட் பிரேவிஸ் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. வந்து அவங்களோட ஆர்மரிக்குள்ள பேட்டிங் லைனப் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க. பின்வரிசையில் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னன்னா மார்கோ யான்சன் அது மாதிரி அவங்க கடைசி நேரத்தில் அடிச்சு கேம் ஃபினிஷ் பண்ணி தரத்துக்கும் அவங்கள்ட்ட வந்து ஆள் இருக்காங்க. வந்து பவுலிங்கும் அதே தான். நம்ம ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த டீமுடைய பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே ஒரு கன்சர்ன்னா ஸ்பின். ஸோ அது நம்ம அடுத்து வருவோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோம்னா யான்சன் நல்லா போடுறாரு, இங்கிடி நல்லா போடுறாரு, ரபாடாவும் கொஞ்சம் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவரும் இடையில ஒரு மேட்ச் நல்லா போட்டு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரையோவை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதுக்கப்புறமா காபின் பாஷ் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாதிரி இந்த கிராஸிங் பால் போடுறாரு, கொஞ்சம் வைல்ட் யாக்கர்லாம் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அட்டகாசமாக இருக்காங்க. ஸ்பின் பவுலர்ஸ்க்கு கேஷவ் மகாராஜ் இருக்கார், நல்லா போடுறாரு. ஆனால் வந்து மிடில் ஓவர்ஸில் அவரால் ரன் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். பட் விக்கெட்ஸ் வந்து இப்போ இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிற அளவுக்கோ இல்லை மிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவரால் விக்கெட் எழுத முடியுமா அப்படின்னா அது சின்ன ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூசிலாந்து தங்களுடைய அட்வான்டேஜை பயன்படுத்தணும் அப்படின்னா அது இந்த ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணலாம், ஸ்பின்னர் விஷயத்தை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று தான் வந்து நம்ம தென்னாப்பிரிக்காவை பற்றி பேச வேண்டியிருக்கு. நியூசிலாந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து வந்து அட்டகாசமான ஒரு ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. அவங்க தோத்துருந்தாலுமே கூட அவங்க பேட்டிங் என்ன பொறுளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. முதல்ல ஓப்பனர்ஸ் மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிளென் பிலிப்ஸும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஃபினிஷிங்க்கு மிச்சல் சாண்டா சொல்லவே வேணாம், அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்காக்கு எதிரான அந்த ஒரு ஆட்டமே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் டெப்த்தும் இருக்குது. கண்டிஷன்ஸை பார்த்துட்டு அவங்க நீஷாமா இல்லை மெக்கான்கியா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இங்கே நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு 10 நாள்கிட்ட வந்து என்ன இருக்காங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் கண்டிஷனில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. வந்து பாயிண்ட் இங்கே வந்து புதுசாக வந்து என்ன இங்கே வந்து வராங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க கேஸில் விளையாண்ட 7 மேட்ச்கிட்ட என்னமோ விளையாண்டுப்பாங்க நினைக்கிறேன். அது 5 மேட்ச் அகமதாபாத்தில் விளையாண்டுருக்காங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் விளையாண்டுருக்காங்க. வந்து அவங்களுக்கு வந்து ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து பார்க்கப்படல. நியூசிலாந்துக்கு ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ப்ளஸ் சாண்டனர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கேமை விளையாடல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மீனிங் என்னன்னா வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஒரு டாப் 2 பேட்ஸ்மேன்ஸ் விளையாண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு அடுத்த வரும் மிடில் ஆர்டரில் விளையாண்டுருப்பாங்க. ஒரு ஓவரால் கலெக்டிவ் எஃபர்ட்டாக ஒரு டீம் கேம் தான், ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டாக தான் ஜெயிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னுமே எங்களோட பெர்ஃபெக்ட் கேமை விளையாடல. பாகிஸ்தான் தோத்ததுனால தான் வந்து இவங்க உள்ளுக்குள்ள வந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க ஜெயிச்சு உள்ளுக்குள்ள வந்துருக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மாரலாக ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கும். இப்போ பாகிஸ்தான் தோத்து உள்ள வராங்க இந்த சென்ஸ் வந்து வரும்போது இன்னும் பர்ஃபெக்ட் கேம் ப்ளே பண்ணல. இப்போ இந்த கேம் வந்து அதுக்காக நாங்கள் எங்களை குறைச்சி மதிப்பில் எங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் எல்லாமே இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா கேம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வந்து ஸோ நியூசிலாந்துடைய பவுலிங் பார்த்துறோம் அப்படின்னா மேட் ஹென்ரி ஊருக்கு போயிருக்காரு போல, குழந்தை வந்திருக்கு அப்படின்னு ஊருக்கு போனவர் வந்துகிட்டு இருக்காரு. வந்துடுவார், விளையாட வந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டாங்கன்னா பவர் பிளேல அவர் ஏதோ கொஞ்சம் டைட்டாக போடுவார். மிடில் ஓவர்ஸில் அவங்களுக்கு இஷ்யோத் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் நிறைய ரன் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட இஷ்யோத் இருக்கிறாங்க. கிளென் பிலிப்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தேவைன்னா மெக்கான்கி, கிளென் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் சாண்டனர் இருக்கிறாரு. அங்கேயும் கூட நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறனால ரவீந்திரா இது பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் வரும்போதும் நீங்க சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து ரொம்ப சூப்பராகவே போட்டுட்டு இருக்காரு. இந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு சும்மா ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நினைச்சா வந்து ஒரு ஃபுல் கோட்டா ஓவர்ஸே கொடுத்து நல்லா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. நல்லா சூப்பர் ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. இவனே யாரா ஓரமா உட்கார வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. ஸோ அவரோட ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டியை இப்பதான் வந்து நியூசிலாந்து
பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூசிலாந்து பேட்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது, பவுலிங் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இந்த 11 பேர் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு அப்பர் எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா நம்ம முன்னாடியே பேசணும், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் முன்னாடியே பேசணும். அங்கே நிறைய ஹை ஸ்கோர் அடிக்கப்பட்டிருக்கு, 180 ஒரு முறை அடிக்கப்பட்டிருக்கு, 200 2 முறை அடிக்கப்பட்டிருக்கு. இந்தியா மேற்கிந்திய தீவுகளாட்டமே வந்து 190க்கும் மேற்பட்ட ரன்கள் வந்து மேற்கிந்திய தீவுகள் அடிச்சாங்க. அவங்க இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு 210 ரன் வரைக்கும் அடிச்சிருக்கலாம். அதுதான் உங்களுக்கு தோல்வியாக அமைந்ததுன்றனால ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா வந்து டாஸ் வந்து போன மேட்ச்ல பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டா இந்தியா விளையாடும் போது வில் பவுல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வந்து சூரியகுமார் யாதவ் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. ஏன்னா அப்படி முடிவு எடுக்கிறாரு பார்த்தா அவர் தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசிக்கும் போது இல்லைங்க நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணி அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அது எதுக்கு டாஸ் வந்து வின் பண்ணி நான் வந்து பவுலிங் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் அழகாக சொல்லியிருப்பாரு. வந்து இங்கே வந்து டியூ ஃபேக்டர் இருக்குது, டியூ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணிட்டோம்னா செகண்ட் பவுலிங் வரும்போது அவங்களுக்கு வந்து பவுலிங் வந்து பால் நல்லா கிரிப் ஆகாது. எங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து முடியும். அதனால வந்து என்ன ஸ்கோர் அடிச்சாலும் பரவாயில்ல நாங்கள் சேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தாரு. அந்த டியூவுமே தெரிஞ்சு நமக்கு அந்த மேட்ச் நல்லாவே தெரிஞ்சு, விசுவலாகவே தெரிஞ்சு. ஸோ அதனால் இந்த மேட்சும் கண்டிப்பாக டியூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால இரண்டாவது பேட்டிங் பிடிக்கிற அன்னைக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ ஒருவேளை நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியூட்ரலாக இருக்குது, அந்த கொஞ்சம் அப்பரேஜ் தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். ஸோ சுவாரஸ்யமான ஒரு ஆட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். க்ரௌடும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா வந்திருக்கிற 4 அணிகளுமே வந்து அரையிறுதி சுற்றுல எல்லாமே பெரிய அணிகள், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி பெரிய அணிகள்னால நிச்சயமாக ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மழை வந்தால் என்ன ஆகும்? மழை வந்துச்சுன்னா வந்து மேட்ச்சுக்கு ரிசர்வ் டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரிசர்வ் டேக்கு கேம் போகும். அதனால கேமுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தான் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். வந்து ஸோ அரையிறுதியில் மழை வந்தால் ரிசர்வ் டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரிசர்வ் டேலையும் மழை வந்தால் என்ன, ரிசர்வ் டேல ஆட்டம் எப்படி திறங்கும் அப்படின்றத உலகக்கோப்பை ஆரம்பிக்க முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பிளைனரி வீடியோ போட்டோம். அதை மேலே நாங்கள் கொடுக்குறோம், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் தமிழ். ஸோ பேசினபடி தென்னாப்பிரிக்கா அப்பர் ஹெட்ஜ்னு நினைக்கிறேன். ஸோ அகமதாபாத் அவங்களோட சொந்த ஊரில் வந்து இறுதி சுற்று தென்னாப்பிரிக்கா ஆடுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இல்லை இந்த உலகக்கோப்பையில் கடந்த காலங்களில் வேணால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், இந்த முறை நாங்கள் தான் டமாஸ் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து வந்து T20 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா முதன்முறையை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு வராங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த பிரிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911.